கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பில் மீண்டும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சியடைகின்றேன். இன்று பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இயேசுவின் புதிய கிருபை தேவ சபையில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கையெழுத்து வேதாகம சாதனை வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது இந்த சபை மக்கள் இன்று அனைவரும் இங்கே வந்து அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை அழகாக தங்களுடைய கைகளால் எழுதி கொண்டிருக்கும் இந்த அருமையான காட்சியை, அற்புதமான காட்சியை, மகத்தான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ இந்த சபை மக்கள் எழுதுவதை இங்கே மக்கள் சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் என அனைவரும் வயது வித்தியாசம் இல்லாமல் ஒன்றாக அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற அற்புத தருணம் இது ஒரு வேதாகம கொண்டாட்டம். கையெழுத்து வேதாகம சாதனை, திருவசனம் எழுதும் திருவிழா, வசன பண்டிகை என்ற இதை பல்வேறு விதங்களிலே நாம் அழைத்து மகிழலாம். அவ்விதமாக ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பதை தாண்டி தங்களுடைய கைகளால் தங்களுக்கு தாங்களே எழுதும் இந்த நிகழ்வு இன்று கன்னியாகுமரி பகுதியில் அமைந்துள்ள இந்த சபையிலே இயேசுவின் புதிய கிருபை தேவ சபையில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு மிக அற்புதமானது. ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற இது உன்னத பாக்கியம். இந்த பாக்கியத்தை ஏதோ எழுதி கொண்டிருப்பதை நீங்கள் பாருங்கள், நேரடியாக பாருங்கள். இந்த சபை மக்கள் எழுதும் இந்த காட்சி இப்படி ஒவ்வொரு சபையிலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் சபைகள் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எந்தெந்த சபை மக்கள் இதற்கான வாய்ப்பை தருகிறார்களோ அந்த சபையிலே சென்று அந்த மக்களுக்காக ஒரு கையெழுத்து வேதாகம பகுதியை, நாம் கையெழுத்து வேதாகமத்தை உருவாக்கி கொடுக்கிறோம். இன்று அதன் அடிப்படையிலே இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்திலே புதிய ஏற்பாட்டை கையினால் எழுதுகின்ற இந்த சாதனை, இந்த சபை மக்கள் அனைவரும் அழகாக அமர்ந்து இதோ புதிய ஏற்பாட்டை எழுதி கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இவ்விதம் எழுதுவதற்கு பேப்பர், பேனா, வேதாகமம், இது வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பிலே நாங்கள் கொண்டு வருகின்றோம். உங்கள் பகுதிக்கு வந்து உங்களுக்காக ஒரு வேதாகமத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால், உங்கள் சபைக்காக நீங்கள் எங்களை அழைத்தால் உங்கள் பகுதிக்கு வந்து இந்த கையெழுத்து வேதாகமத்தை எழுதுகிறோம். இது கன்னியாகுமரி பகுதியில் அமைந்துள்ள இயேசுவின் புதிய கிருபை தேவ சபை, இந்த சபையில் வைத்து பாஸ்டர் சகாயராஜ், பாஸ்டர் வின் தாரகை அவர்கள் சபையில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காட்சியில் இப்பொழுது நம்மோடு பாஸ்டர் அவர்கள் இங்கே அவர்கள் நின்று இந்த நிகழ்வு எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் நம்மோடு ஒரு சில வார்த்தை பேசுவதற்கு நாம் அவர்களை கேட்போம். பாஸ்டர் அவர்கள் நம்மோடு ஒரு சில வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பாஸ்டர் அவர்கள், பாஸ்டர் சகாயராஜ் அவர்கள் இந்த சபையின் போதகர், இயேசுவின் புதிய கிருபை தேவ சபை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சமாதானபுரம் சபையில் அமைந்துள்ள இந்த மக்களின் ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் சகாயராஜ் அவர்கள் இப்பொழுது நம்மோடு ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த இடத்திலே நமக்கு இந்த வேதாகமத்தை எழுதுவதற்கு அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மோடு சில வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகள் எங்கள் மக்களுக்காக, இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக உலகமெங்கும் இதே போன்ற தரிசனம் அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்கிற அடிப்படையிலே நீங்கள் அவர்களோடு ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய வாழ்த்து செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால எங்கள் திருச்சபையில் இன்று வேதாகம நண்பன் மூலமாக இந்த கையெழுத்து வேதாகம திருவிழா இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நீ கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய அயராத உழைப்பினால் தியாகத்தோடு எழுதப்பட்ட இந்த வேத புத்தகத்தை எங்கள் பிள்ளைகள் இந்த நாளிலே உற்சாகமாக மனவாஞ்சையோடு கூட எழுதுவதை நினைத்து நான் கர்த்தருக்கு சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாகவே இது எங்கள் சபைக்கு, எங்கள் சபை மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதை நான் மனப்பூர்வமாக சொல்ல முடியும். இதற்கான முயற்சிகளை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அன்பு போதகர் கீத சுவாமிதாஸ் அவர்களுக்கு
இதை பார்த்து கொண்டிருந்த உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய வாழ்த்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் அவர்களுக்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. இதோ நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி இதை நான் ஏற்கனவே சொன்னது போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள கன்னியாகுமரியின் கடலோர பகுதியில் அமைந்துள்ள இந்த கடைக்கோடி நீங்கள் வந்தீர்கள் என்றால் ரயில்வே ஸ்டேஷன், நீங்கள் அந்த வாசலுக்கு அங்கே பார்த்தால் ரயில்வே ட்ராக் தெரிகிறது. பக்கத்தில் தான் கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது. இந்த இடத்தில் அமைந்துள்ள இந்த சபை, இங்கே ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலே நாம் இந்த வேதாகம திருவிழாவை நடத்தியிருக்கிறோம். இங்கே பக்கத்திலே அமைந்துள்ள CFM திருச்சபை, அக்னி ஜுவாலை மிஷன் என்கிற பகுதிகளிலே நாம் இந்த வேதாகம கையெழுத்து சாதனைகள் நடத்தியிருக்கிறோம். அதுபோன்று இன்று இங்கே இந்த நாளிலே இந்த கையெழுத்து வேதாகம சாதனை நடைபெறுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். கர்த்தரை நன்றியோடு துதிக்கின்றோம். எனவே உங்கள் பகுதியிலே இது போன்ற கையெழுத்து வேதாகம சாதனைகள் நடைபெறுவதற்கு நீங்கள் எங்களை அழைத்து உங்கள் சபையிலும் நடத்துவதற்கு நீங்கள் வாய்ப்பு தருவதற்கும் இந்த மகத்தான வாய்ப்பை பெறுவதற்கும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அழகாக வந்து உட்கார்ந்து எழுதுகிறார்கள். இங்கே ஒரு பாப்பா அழகாக எழுதி கொண்டிருக்கிறாள். பாப்பா, உன் பேர் என்ன? ஜுவான். என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அழகாக உருட்டி அழகாக சூப்பராக எழுதி கொண்டிருக்கிறார்கள். நீங்க உங்க பேர் என்ன? ஆஸ்னி. ஓகே, ஆஸ்னி என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட், 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அழகாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இந்த திருச்சபையின் வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் அழகாக எழுதுகிறார்கள், சிறப்பாக எழுதுகிறார்கள். ஓகே, இது போன்று நிகழ்வுகள் உங்கள் சபையிலும் நடைபெறுவதற்கு உங்களை அன்போடு கேட்கிறேன். இங்கே இன்னொரு குட்டி பாப்பா இருக்கிறாங்க, அவங்களையும் கேட்போம். பாப்பா, உங்க பேர் என்ன? அஸ்மிதா. என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட், 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அழகாக எழுதுகிறார்கள். இது வயது வித்தியாசம் இல்லாமல் நடைபெறுகின்ற இது ஒரு கையெழுத்து வேதாகம சாதனை. எங்க பாருங்க, சின்ன சின்ன அழகாக தம்பிமார் அழகாக உட்கார்ந்து எழுதுறாங்க. தம்பி, உன் பேர் என்ன? அழகாக பேர் சொல்றீங்க. உங்க என்ன படிக்கிறீங்க? 6ஆம் வகுப்பு. அழகாக எழுதி கொண்டிருக்கிறார். இங்கே அழகாக தம்பிமார் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வேதாகம கொண்டாட்டத்தில் பகுதி. சின்னவர்கள் பெரியவர்கள் யாரும் வித்தியாசம் இல்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே வேதாகமத்தை தந்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே அளவு புத்தகம். அந்த அளவு புத்தகத்தை இன்று அழகாக தங்களுடைய கைகளால் எழுதுகின்ற இந்த மகத்தான ஒரு பாக்கியம் இதே போன்று உங்கள் சபையிலும் நடைபெற வேண்டும். நீங்கள் வாஞ்சை கொள்ளுங்கள். எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்காக உங்கள் பகுதியிலே வந்து உங்களுக்காக ஒரு வேதாகமத்தை உருவாக்கி தர நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வேதாகம நண்பர் ஊழியத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இதற்கான பேப்பர், பேனா, வேதாகமம், எழுதி முடித்த பிறகு சான்றிதழ் இவைகளை நாங்கள் தருகிறோம். உங்கள் மக்கள் உங்களிடம் இடத்திற்கு வந்து இந்த மகத்தான இந்த சாதனையை நாங்கள் உங்கள் மண்ணில் மலர செய்வதற்கு ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். தொடர்பு கொள்ளுங்கள், அழையுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 9841206003 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அழைத்தால் இதற்கான கால அவகாசத்தோடு கரெக்டாக நாம் உங்களுடைய இடத்திற்கு வந்து இந்த நிகழ்வை நடத்தி தருவோம். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ். God bless you.